அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களின் ராஜாவான சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சரிப்பார். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது மாத பிறப்பானது ஏற்படும். அந்த வகையில் வருகின்ற ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்கவிருக்கின்றது. இதனால் ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மூலம், பூராடம், உத்திராடம் பாதம் 1 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் தனுசு ராசி. தனுசு ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், சுகஸ்தனத்தில் ராகு, பஞ்சமஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய், ரணருண ரோகஸ்தனத்தில் குரு, கலத்திரஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமஸ்தனத்தில் புதன், தொழில் ஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 16/7/2024 அன்று சூரியன் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுகூலமானதாக இருந்தாலும் செலவுகள் கவலை அடைய செய்யலாம். உடல் ஆரோக்கியம் மீது கவனம் செலுத்த வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மாதங்களை விட பல நல்ல மாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தனுசு ராசிக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலும் பயணம் செல்வதிலும் செலவுகள் அதிகரிக்கலாம். செவ்வாய் பெயர்ச்சியால் உடல் ஆரோக்கியம் மீது கவனம் செலுத்த வேண்டும். இருப்பினும் விபரீத ராஜயோகம் ஏற்படும். திடீரென்று நற்பலன்கள், லாபம் கிடைக்கும். மேலும் குரு பெயர்ச்சி சாதகமாக இல்லை என்றால் கூட குருவின் பார்வை அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இருப்பினும் குரு இருக்கும் இடம் கடன் வாங்க வைக்கும் நிலையை உண்டாக்கலாம். தேவையில்லாமல் கடன் தொல்லையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் மறைவதால் உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வரவு இருக்கும். இருப்பினும் அலட்சியம் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுங்கள். உங்கள் இலக்கை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். அதற்கான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இரண்டுமே விபரீத ராஜயோக அமைப்பில் இருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் பெரிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் போன்றவை ஏற்படும். வேலை மாற விரும்புபவர்கள் இந்த மாதம் தைரியமாக முயற்சி செய்யலாம். மாத தொடக்கத்தில் அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும். பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமான வரை அவர்களை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மாதம் முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் 10, 12 2ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும்.
உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். வீடு, இடம் வாங்குவதற்காக செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வரவு அதிகரிக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரமும் சாதகமாகும். உடலை வாட்டும் நோய்கள் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் இதுவரை அவர் வழங்கிய நற்பலன்களை இனி அவரால் வழங்க முடியாமலும் போகலாம். முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மனதை அலைப்பாய விடாமல் எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவதால் சங்கடங்கள் அனைத்துமே விலகும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தனத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற நிலையால் மனதில் தடுமாற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு காதல் அரும்பும் என்பதால் எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குருவின் பார்வை குடும்ப நிலையை பாதுகாக்கும். எதிர்பார்த்த பணவரவையும் வழங்கும். செய்கின்ற தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளை அடைய வைக்கும். சப்தம சூரியனால் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும். எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டால் நினைத்தபடி நடைபெறும். சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரை எளிதாக நிறைவேறி வந்த முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படலாம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதி 6இல் சஞ்சரிப்பதால் நன்மை அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல்நிலை, மனநிலை சீராகும். வழக்குகளும் சாதகமாகும். வியாபாரம், தொழில் விருத்தியாகும். போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள். அடுத்ததாக பாதம் 1 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 6இல் சஞ்சரிப்பதுடன் 3இல் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும். சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்கள் முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இதுவரை எளிதாக நடந்த வேலைகள் எல்லாம் இனி உங்கள் முயற்சிக்கேற்ப நடைபெறும். குருவின் பார்வை ஜீவனஸ்தனத்திற்கு பதிவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். விரயஸ்தனத்தை பார்ப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படலாம். ஒரு சிலர் புதிய சொத்து, வாகனம் வாங்குவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தனஸ்தனத்திற்கு குருவின் பார்வை பதிவதால் வரவு அதிகரிக்கும். எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நெருக்கடி நீங்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பதுடன் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நெருக்கடி விலகும். தனுசு ராசியை பொறுத்தவரை செலவுகள் கவலை அடைய செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் அனுகூலமானதாக இருக்கும். கடந்த மாதங்களை விட உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மேலும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாலும் செலவுகள் அதிகரிக்கலாம். பயணம் செல்ல நேரிடும். செவ்வாய் பயிற்சியால் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். இருப்பினும் விபரீத ராஜயோகம் ஏற்படும். திடீரென்று நற்பலன்கள், லாபம் கிடைக்கும். மேலும் குரு பயிற்சி சாதகமாக இல்லை என்றால் கூட குருவின் பார்வை அனுகூலமான பலனை கொடுக்கும். இருப்பினும் குரு இருக்கும் இடம் கடன் வாங்க வைக்கும் நிலையை உண்டாக்கலாம். தேவையில்லாமல் கடன் தொல்லையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மேலும் தனுசு ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சூரியன் அஸ்தமஸ்தனத்தில் மறைவது உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வரவும் இருக்கும். இருப்பினும் அலட்சியம் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுங்கள். மேலும் உங்கள் இலக்கை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். அதற்கான பலன்களும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இரண்டுமே விபரீத ராஜயோக அமைப்பில் இருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் பெரிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் போன்றவை ஏற்படும். வேலை மாற விரும்புபவர்கள் இந்த மாதம் தைரியமாக முயற்சி செய்யலாம். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் நல்லது. அதே போலவே சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும்.
சாதகமான நாட்கள் ஜூலை 11 மற்றும் 15. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.